ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா காயங் பண்ண பிரச்சனைனால ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போவும் ஹீரோவோட அக்கா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு கிராமத்தில் இருந்த பெரியவங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேருக்காக ஹெர்பல் மெடிசன் கொடுத்து விட்ருக்காங்க. அதை கொடுத்துட்ருக்கா. கூடவே ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் காயங் தானே உனக்கு தெரிஞ்சதான் நான் கேள்விப்பட்டேன், உனக்கு கோவம் எதுவும் வரலையான்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு தெரியும், நான் அதுக்கு மேலே அதை பற்றி எதுவுமே யோசிக்கலைன்னு சொல்கிறான். கூடவே எனக்கு தெரியும் என்னை விட உங்களுக்கு காயங் தானே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்னை விட அவங்க எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்காங்க, ஹீரோக்கு அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்டால் ஹீரோட அக்காவும் இதுக்காகத்தான் காயங்க ஹீரோ கூட சேர்த்து வைக்க வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவன் நேராக கேட்குறான்னே கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனால் இந்த டைம் கரெக்டாக ஹீரோட அக்காவை பார்க்கறதுக்காக காயங்க அந்த இடத்துக்கு வரா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசிட்டு இருக்கிற பார்க்குற அவளுக்கு கோவம் வருது. நான் தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் போனாவா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஹீரோவோட அக்காவை பார்த்துட்டு உங்களுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா எல்லாம் சரியாகிட்டு போலையேன்னு சொல்லிட்டு வேணும்னு ஹீரோயின் இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோட அக்காக்கும் ஹீரோயின் முன்னாடி இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு கோவம் வருது. ஹீரோயினும் பேசிட்டு அப்படியே வெளியே வந்தால் காயங் ஹீரோயின்ட்ட பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஹீரோவோட அக்கா சொன்னாங்க ஒன்று அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஸோ என்னையும் ஹீரோவும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதானே, அது ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, ஓ ஒரு வேளைக்கு நான் ஹேட் ஆவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, இப்படி லைஃப்பை வாழ்ந்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையான்னு சொல்லிட்டு பதிலுக்கு இங்கே ஹீரோயின் திட்டி விடுறான். அவளும் அதை பார்த்துட்டு என்ன எனக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கியா, ஃபர்ஸ்ட் நீ எப்படி இருக்குன்னு தெரியுமா, அது என்ன ஹேர் ஸ்டைலு ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினும் என்ன நான் கேவலமாக இருக்கேனா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நினப்பா, ஆனால் உங்களை பழகுனதை வச்சு சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப கேவலமாக இருக்கீங்க அழுக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுவும் ரெண்டு பேரும் முடியை பிடிச்சிக்கிட்டு. ஸோ அப்போ காயங்களோட சேஃப்டிக்குன்னு ரெண்டு போலீஸ் இருப்பாங்க. இவங்க பொறுத்த சண்டையெல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணாமல் ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே இதில் ஹீரோயின் தான் வின் பண்ணுவான்னு வேற பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம காஃபி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே ஹீரோயின் நல்லா காயங்க போட்டு அடி வெளுத்துட்டு இருக்கா. இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து இந்த டைம் கரெக்டாக காயங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அந்த அக்யூஸ்டோட கேங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ஹீரோயினை தூக்கி போட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு போகும்போது அவளும் நீங்கள் அந்த அக்யூஸ்டு கூட சேர்ந்த ஆள்க தானே அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் அந்த கேஸை பற்றி தெரியும். ஸோ உங்களால் தானே என்னோட ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு காயங்க காப்பாற்றி விட்டுட்டு இப்போ அந்த அக்யூஸ்டோட சேர்ந்த ஆட்கள் கூட ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்களும் சரி காயங்க தான் கிடைக்கல இந்த பொண்ணை தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ காயங்கும் ஹீரோயினை கடத்தது தெரிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட தான் போய் சொல்கிறாங்க. ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி போனால் ஃப்ரெண்ட் தான் ஸ்டாப் பண்ணி ஹீரோயினை எங்கே கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, ஸோ நம்ம இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் அந்த அக்யூஸ்டை பார்த்தோன்னா லாயர் காயாங்க தூக்கிட்டு வர சொன்னால் வேறு ஏதோ ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்கடா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு திட்டுனா இல்லை அந்த காயங்க மேடம் கூட தான் இந்த பொண்ணும் இருந்தால் ஒரு வேளைக்கு அவங்களோட தங்கச்சின்னு நினச்சிட்டோன்னு சொல்லும்போது தங்கச்சியா அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பார்க்கறதுக்கு தான் வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு முறை சஞ்சுன்ட்ட தான் இந்த அக்யூஸ்ட்டு பிரச்சனை பண்ணப்போ ஹீரோயின் அதை கேட்டு சண்டை போட்டிருப்பாங்களா. ஸோ ரெண்டு பேருக்கு யாருங்கிறது தெரியுது. அவனும் இது ஹீரோவோட ஒய்ஃப் தாங்கிறப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறான். ஹீரோவும் நீ ஹீரோயினை கடத்திட்டு வந்துட்டு தானே அவள் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு என்ன நாங்கள் கடத்திட்டு வந்தது மட்டும்தான் மிச்சம், அவள் நல்லா தான் இருக்கா, அவளோட முடியோ அவளோட தலையை தொட்டால் கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டினா ஐயோ நீ மிரட்டினதுக்கு நான் பயந்துட்டேன், என் கூட உன்னோட ஒய்ஃப் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் இங்கேருந்து பொறுமையாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் போயிடுவோம், ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் உன்னோட ஒய்ஃபை நாங்கள் வச்சுருப்போம், ஸோ உன்னோட ஒய்ஃபை பற்றி நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பேசின கேப்பில் ஹீரோட ஃபோனில் வச்சு அவன் பேசின இடத்த ட்ராக் பண்ணிட்டாங்க. ஸோ அது தெரிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ ஃபஸ்ட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துருந்தாங்க. பட் இந்த அக்யூஸ்டோட கேங்கும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினும் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போட்டு தான் எனக்கு வயிறு வலிக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த அக்யூஸ்ட்டு என்ன என்கிட்டயே நடிக்கிறியா ஒழுங்காக அமைதியாக இருந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டுறான். கூடவே ஏதோ ஒரு இங்கிலீஷ் புக் ஒன்று எடுத்து வச்சுருப்பாங்க போல், இது எவன்டா படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள்கிட்டலாம் கேட்கும்போது நம்ம நீ அமெரிக்கா போனால் அங்கே போய் நம்ம இங்கிலீஷ் பேசணும்ல சொல்லும்போது அவங்க கூட இருக்கிறவங்கள்ட்டலாம் பேசி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மட்டும் தனியாக நிற்பாங்க. ஸோ ஹீரோயின் இவங்க கண்ணில் படாமல் ஓடணும்னு ஓடிடுவாங்க. கூட இருக்கவங்களும் பார்த்தோன்னே ஹீரோயினை துரத்திட்டு வருவாங்க. ஹீரோயினும் ரொம்ப தூரம் ஓடி போவாங்க. கரெக்டாக அந்த டைமில் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கும். அது யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஸோ ஃபைனலாக ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்துருவாங்க. அந்த டைம் அந்த சைடு எல்லாம் அக்யூஸ்டோட கேங்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இப்போ இவங்ககிட்ட ஃபைட் பண்ணலான்னு சொல்லி வருதப்போ இப்போ ஹீரோ என்னன்னா இப்போ நான் மட்டும் இவங்கள பார்த்துக்கிறேன் நீங்கள் இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்னால் தனியாலாம் போக முடியாது உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு இல்லை நான் சொல்கிறத கேளு, இப்போ நீ கண்டிப்பாக தனியாக போய் தான் ஆகணும், இவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ. அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமானது உன்ட்ட நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்,
உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேங்ஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துருந்தாங்க. ஸோ ரோட்டுக்கு வந்ததும் அங்கே போகிற வர காரெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ண சொல்லி. ஆனால் யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஹீரோயினும் ஹீரோக்கு ஏதாட்டும் ஆகிருமோன்னு சொல்லி பயத்தில் அந்த டைம் கரெக்டாக ஒரு பெரிய வேன் வரும். ஸோ என்னன்னாலும் சரின்னு சொல்லிட்டு வேன் முன்னாடி போய் நின்றுதாங்க. கரெக்டாக அந்த வேனும் அவன் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெல்ப் கேட்காங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே மல்யுத்த வீரர்கள். ஸோ அப்படியே இங்கே ஹீரோவை பார்த்துட்டோன்னா அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே இப்போ ஹீரோவை மட்டும் தனியாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக வேன் நிறைய அந்த மல்யுத்த வீரர்கள் வந்து இறங்குறாங்க ஹீரோயின் கேட்ட ஹெல்ப்னால. ஸோ அவங்க வந்து இந்த கேங்ஸ்டர் எல்லாம் ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டுருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நல்லா பல்காக இருக்காங்க. ஸோ இந்த டைம் தான் போலீஸும் வராங்க. ஸோ ஃபைனலாக அந்த கேங்ஸ்டர் கேங்கையே இங்கே எல்லாருமே பிடிச்சிருந்தாங்க. மல்யுத்த வீரர்களும் போகும்போது ஹீரோவை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு, ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற போகிறாங்க. ஸோ எல்லோரும் போனதும் ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தனியாக இருப்பாங்க. அந்த டைமில் அந்த கேங்கில் இருந்த ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிட்டான் போல. அவன் ஸ்ட்ரெயிட்டாக காரில் கொண்டு வந்து இவங்களை ஏற்றலான்னு சொல்லிட்டு வரான். ஹீரோ என்னன்னா ஹீரோயினை தள்ளி விட்டுருந்தாங்க. ஸோ கார் ஹீரோ மேலே ஏறிச்சா என்னங்கிறத தெரில. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கண் முழிக்காங்க. முழிச்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை தான் தேடுறாங்க. எல்லா பக்கமும் தேடிட்டு வரதப்போ நம்மளுக்கு ஹீரோ கட்டுறாங்க எதுவும் அவளை கையில் தான் அடிபட்டுருக்கு போல். ஸோ ஹீரோயின் தேடிட்டு வரதை பார்க்குற ஹீரோவும் சும்மா ஒளிஞ்சுக்கிடுவான்னு சொல்லிட்டு இருக்கிற பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் இது ஹீரோவோட பெட்டு தான் தெரிஞ்சதும் எங்கே ஒரு வேளைக்கு ஹீரோ இறந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. கூடவே நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வரைக்கும் சொல்ல முடியாமல் போயிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் தான், நான் உங்களை தான் காதலிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஹீரோ மேலே கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் இப்போ பொறுமையாக ஆமாம் நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னீங்க, அது உண்மை தானா, அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அந்த புக்கு அந்த இடிச்சது எல்லாமே நான் தானான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கூடவே எதுக்கு தனியாக நீ போன அந்த கேங்ஸ்டரை பார்க்கறதுக்காக, இனி இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி ஹீரோவை கொஞ்சம் திட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடியே கிராமத்தில் இருந்து பெரியவங்க எல்லாருமே ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ இதை பார்க்குற ஹையர் ஆஃபீஸர்ஸ் பார்த்தியா உன்னால் உன்னோட ஃபேமிலிஸ் தான் கவலைப்படுறாங்க, இனி அப்படிலாம் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி திட்டும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் மட்டும் என்னென்னா அந்த ஹையர் ஆஃபீஸரை பார்த்துட்டு ஆமாம் அவன் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டான், நியாயத்துக்கு எது சரியோ அதை தானே செஞ்சுருக்கான், எல்லாம் இந்த நாட்டுக்காக தானே செஞ்சுருக்கான், நீங்கள் எங்கள் முன்னாடி இவனை திட்டுனா என்ன அர்த்தம்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. கூடவே உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பார்க்குறப்போ நம்ம நாட்டோட ஃப்யூச்சரை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தாத்தாவும் ஹீரோவை பார்த்து பேசுகிறாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட அக்கா என்னென்னா வேணும்னே இது எல்லாமே ஹீரோயினால் தான் நடந்துச்சு, இல்லைனா ஹீரோக்கு இந்த நிலமையே கிடையாதுன்னு சொல்லும்போது என்ன இதுக்கும் ஹீரோயினுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் கேட்க ஆமாம் தாத்தா நான் கேள்விப்பட்டேன் இவளால் தான் ஹீரோக்கு இப்போ இந்த நிலமைன்னு சொல்லும்போது ஹீரோவும் அப்படிலாம் இல்லை தாத்தான்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தாத்தாவும் ஹீரோயினை நினச்சி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ என்னென்னா ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே கவலை அக்காவும் நினச்சி தான் தாத்தா, அவள் நான் மேரேஜ் ஆனதுலேருந்து ரொம்ப பிஸியாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் கவனிச்சிட்டு இருக்கா, பேசாமல் அவளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது தாத்தாவும் ஹீரோட அங்கிளும் ஆமாம்மா நாங்களும் அதை தான் திங்க் பண்ணோம், அதான் உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்களே ஸோ அவன்கிட்ட வேற நாங்கள் பேசலான்னு இருக்கோம், உன்னோட அக்காவை அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோட அக்காவுக்கும் நம்ம எதை சொன்னால் எது வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஹீரோ மேலே. ஸோ கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ டாக்டரும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புகிறாங்க. கூடவே நீங்கள் இப்போ தான் மேரேஜ் ஆகியிருக்கீங்க ஸோ உங்களுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அது புரியாமல் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவே இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் டாக்டர்னு சொல்லி டாக்டர் அனுப்பி வைக்காங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக இவங்கள பார்க்கறதுக்காக காயாங் வந்திருக்கா. ஸோ இது வரைக்கும் என்னால் நிறைய பிரச்சனை வந்துட்டு அதுக்கு சாரி, எனக்குள்ளே இருந்த வழியை தான் நான் அப்படி எல்லாமே செஞ்சுட்டேன், ஸோ நான் செஞ்சதுக்கும் உங்கள்கிட்ட எல்லாமோ பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருக்கோங்கன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இதெல்லாம் ஹீரோயின் நம்பிட்டு மறுபடியும் இங்கே காயாங்க வந்து மீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட நான் பெருசாக சண்டை போட்டுட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லும்போது நீ சரியான ஆள் தான், என்னை விட நீ கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்க, எங்கே அந்த கேங்ஸ்டர் என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்னை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வருவான்னு தெரிஞ்சு அதனால் வேணும்னே நீ அந்த கேங்ஸ்டர்கிட்ட மாட்டிட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வந்திருக்கான் அப்படி தானே, பரவாயில்ல ஃபஸ்ட் இந்த உன்னோட ஹேர் ஸ்டைலை மாற்று, அது சுத்தமாக உனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திமிராக பேசிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு இது திருந்தாதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அங்கேருந்து ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பி போகிறப்போ இந்த டைம் கரெக்டாக ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ நம்ம ரியலாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம், நான் இப்போ எந்த ரூமில் ஸ்டே
பண்ணணும்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் தயங்குறத பார்த்துட்டு சரி பரவாயில்ல, நீ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் ஹீரோயினும் அப்படியே பிக்கப்பட்டுட்டு இல்லை உங்களோட பில்லோவை தூக்கிட்டு என்னோட ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போகிறாங்க. பார்த்தோன்னா இவங்களுக்கு முன்னாடி ஹீரோவோட அக்கா அங்கே தொந்தரவு தரதுக்காக வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டால் இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஸோ நான் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தாத்தா என்னை அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிரித்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு நீ எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பேன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் 2 பேரும் எப்போ நல்லா இருக்கீங்கன்னு தோணுதோ அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு போச்சு இவ இப்போதைக்கே போக மாட்டான்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் அவங்கவுங்க ரூமில் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்த வேலையை சிறப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருதான். ஸோ அவங்க 2 பேரும் கிடைக்கிற கேப்லலாம் ஒன்று சேரலாம் பேசலான்னு ட்ரை பண்ணால் கூட ஹீரோவோட அக்கா விடுதாப்லே இல்லை. ஸோ ஹீரோவும் பொறுமை தாங்க முடியாமல் இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீ ஏன் திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன நான் என்னமோ இங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு தோறுற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் நீ தொந்தரவு தான் தந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கு அவளும் என்ன இப்படி சொல்கிறேன், உனக்காக தானே நான் இது எல்லாமே செஞ்சுட்ருக்கேன், ஆனால் நீ என்ன தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அழுது ஒரு ஆக்டிங்கை போடுறா. பக்கத்தில் இருக்க ஹீரோயினும் இல்லை அவங்க அந்த விதத்தில் சொல்ல, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கணுமோ அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஆமாம் இப்போ எதுக்கு ஹீரோயின் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான்னு தான் ஹீரோவுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுங்க நடந்தது எல்லாத்தையுமே இப்போ தன்னோட ஃப்ரெண்ட்டை போய் சொல்லும்போதே இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்னன்னா வேணும்னா நான் உன்னோட அக்காவை பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் உங்களோட டைமை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து ஹீரோவோட அக்காவை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆர்ட் கேலரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த கேப்பில் ஹீரோயினும் நல்லா அவுட்டிங் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க டேட் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த டைமில் ஆர்ட் கேலரி இருக்கிற இவங்க 2 பேரில் ஹீரோட ஃப்ரெண்ட் என்னென்னா ஹீரோட அக்காவை பார்த்துட்டு ஆமாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ இன்னும் ஹீரோவோட வீட்டில் ஸ்டே பண்ணுறதா இருக்குன்னு சொல்லும்போது இல்லை இன்னும் ஹீரோக்கு உடம்பு சரியாகலை, ஸோ சரியானதுக்கப்புறம் தான் நான் போவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் இல்லை இப்போ ஹீரோ நல்லா தான் இருக்கான், அது மட்டும் இல்லை அவங்க 2 பேரும் புதுசாக மேரேஜ் ஆனவங்க, அவங்க கூட இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலையான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் ஹீரோவோட அக்காவுக்கு கொஞ்சம் டவுட் வருது. என்ன நீங்கள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஹீரோ இதெல்லாம் செய்ய சொன்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது இல்லையே ஹீரோ இதை பற்றிலாம் என்கிட்ட ஒன்றுமே பேசினது கிடையாது, நான் தான் கேட்குறேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோட அக்காவுக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டு ஸோ அதனால் ஹீரோ ஃப்ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கால் பண்ணிவிட்டு உன்னோட அக்கா என் கூட இருப்பாளா என்னங்கிறது எனக்கு தெரியல, நீ பேசாமல் ஏதாட்டும் ஒரு ஹோட்டலுக்கு பேர் அதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஹீரோவும் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹோட்டல் ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஹீரோவும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்தில் போகிறாங்க. அப்போது ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோ என்னமோ ஏதோ ஒரு மிருகம் மாதிரி தெரியுறாங்க. ஸோ ஹீரோ பக்கத்துலேயே போகாமல் தள்ளி ஓடி போகிறாங்க. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஹீரோயின் என்னென்னா ஹீரோவை எட்டி மிதிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், மறுபடியும் 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு அதே சண்டையோட வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோவோட அக்காவே வந்துட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு என்னை வச்சு மிதிச்சு தள்ளுறேன்னு சொல்லும்போது ஆமாம் உங்களை பிடிக்கல இப்போ அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு தனியாக ஒவ்வொருத்தர் ரூமை பார்த்து போயிருந்தாங்க. ஸோ இதை பார்க்குற ஹீரோவோட அக்காவுக்கு சரி இனி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க, இனி சேர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ நேற்று ஹீரோயின் நடந்துக்கிட்டதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் இன்னும் சின்ன பொண்ணாக தான் இருக்கா, கண்டிப்பாக நான் அவளுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோவை எனக்கு பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன், ஆனால் ஏன் ஹீரோயினோட பக்கத்தில் வசல எனக்கு பயமாக இருக்குது, எதுக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து கால் வருது. மேட்ருனா இவங்களோட ஸ்கூல் டீச்சர் மேரேஜ் ஆகாமல் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ இப்போ அவங்களுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு போல். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் டீச்சர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களோட ஃபியான்சி கூட பேசுறதுக்காக போயிடுவாங்க. ஸோ ஹீரோயின் இப்போவும் டீச்சர்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் நினச்சி பயமா இல்லையான்னு சொல்லும்போது பயமா எதுக்கு பயமாக இருக்க போகுது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டிங் நைட்டா, அப்போ இது வரைக்கும் உங்களுக்குள்ளே எதுவுமே நடந்து கிடையாதா, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகி போய் தாண்டி போகுது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஷாக்கில் கேட்டால் ஹீரோயினும் ஏன்னு தெரில எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டீச்சரும் கண்டிப்பாக நீ சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்ட, உனக்கு பயமாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உன்னோட லைஃப்பில் இன்னொரு பாதி அவங்கள தான் நீ உண்மையாக லவ் பண்ணுற, எப்பவும் உன் கூட இருக்கணும்னு நீ திங்க் பண்ணனா தயங்காமல் உன்னோட லைஃப்பில் இந்த ஸ்டெப்பை எடுத்து வை, எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இங்கே டீச்சர் அட்வைஸ் கொடுக்க இங்கே ஹீரோயினுக்கும் சரின்னு தான் படுது. அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினா சின்னதாக ஒரு கிஃப்ட் ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் நேற்று ரொம்பவே அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் பரவாயில்ல நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எந்த அளவுக்குனாலும் வெயிட் பண்ணுவேன், நம்மளுக்கு இன்னும் டைம் நிறையவே இருக்குது, அதுக்காக தான் நான் இந்த டைமை உனக்கு கிஃப்டாக தரேன்னு சொல்லி கொடுக்காங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு டீச்சர் தந்த அட்வைஸையும் மனசில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஹீரோ ரூமில் தூங்க போவாங்க. அந்த டைம் ஹீரோயினே ஹீரோவோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், 2 பேருக்குள்ளேயும் ஒரே ரொமான்ஸு. அன்றைக்கி நைட் ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஹீரோ அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பிட்டு போயிட்டுருக்கப்போ ஹீரோயினும் அப்படியே வளைஞ்சு நினைச்சு ஹீரோவோட டையை மாற்றுறதும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போன ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டு ஹீரோயினோட கணத்தில் கிஸ் பண்ணிட்டு போகிறதும் 2 பேருக்கும்
உள்ளுக்குள்ளேயே ஒரே ரொமான்ஸ் தான் பெயிண்ட் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னா ஹீரோயின் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்கு போனால் அங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் பிங்க் கலரில் தெரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோ காரில் போயிட்டு இருக்கிறப்போ சிக்னல்ஸில் இருக்கிற ரெட் கலர் லைட்டு கூட ஹீரோட கண்ணுக்கு பிங்க் கலரில் தான் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு மூழ்கி போயிருக்காங்களாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ திடீர்னு காயங் ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு ஒன்று பேச வேண்டியது இருக்குது, அப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்லி அவள் ஹீரோயினை மீட் பண்ணதுக்காக போகிறான். இந்த மாதிரி டைமில் காயாங்க பார்க்கறதுக்காக ஹீரோட அக்கா வராங்க. ஸோ காயாங் இல்லைன்னு தெரிஞ்சதுமே காயங்காக ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இன்னொரு பொண்ணு என்னென்னா கையில் ஒரு ப்ரெசண்ட்டை கொண்டு வந்துட்டு இதை காயாங்கிட்ட கொடுத்துருக்கேன், அவளோட வெட்டிங்க்கு தான் என்னால் எந்த ப்ரெசண்ட்டும் பண்ண முடியல, ஸோ அவள் ரிட்டன் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் அவளுக்கு இந்த ப்ரெசன்ட்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோட அக்கா வெட்டிங்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட எல்லா மேட்டரையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ காயாங் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிய வருது. இன்னொரு பக்கம் இங்கே காயாங் எதுக்காக ஹீரோயினை மீட் பண்ண வர சொல்லியிருந்தானா, லாஸ்ட் டைம் ஹீரோட அக்காவை பார்க்க போன டைமில் தான் அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ ஹீரோட அக்கா கொடுத்த அந்த ஹெர்பல் மெடிசன் அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ அதை இவ தான் எடுத்து வச்சிருப்பா போல, அதை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பா. அதில் என்ன இருக்குன்னு ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது ஹீரோயினும் அது ஜஸ்ட் மருந்து தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியுது அது என்னன்னு. அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருக்கிற ஒரே வாரிசை மேரேஜ் பண்ணதுனால அவங்க ஒன்று ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது ஒரு வாரிசை தான். இதெல்லாம் திங்க் பண்ணுறப்போ ஹீரோ எனக்கு கிடைக்காதது நல்லது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போலாம் நீங்கள் பேசுகிற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பேசும்போது அந்த டைம் கரெக்டாக காயாங்கிட்டு ஹீரோட அக்காட்டிருந்து ஃபோன் கால் வருது. நான் இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி காயாங்கன்னு சொல்லிடுதா. அதை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ கூட பாரு ஹீரோவோட அக்கா தான் எனக்கு கால் பண்ணுறாங்க, இன்னுமே நானும் ஹீரோ செய்யணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட அக்காவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. இங்கே காயாங்கும் நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லும்போது எதை பற்றி, உன்னோட அமெரிக்காவில் நடந்த மேரேஜை பற்றியான்னு சொல்லி கோவத்தோடு கேட்காங்க. எவ்வளோ தைரியம் ஏன்ட்டே அதை இருந்து மறைச்சிருக்குன்னு சொல்லும்போது இப்பவும் காயாங்க என்னன்னா கொஞ்சம் கூட பயங்கிறதே இல்லாமல் ரொம்ப திமிரா சொல்கிறான். மறைச்சனா நீங்கள் என்கிட்ட அதை பற்றி கேட்டிங்களா என்ன, நான் உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு, நீங்கள் என்கிட்ட கேட்கல நான் சொல்லலைன்னு சொல்கிறான். இப்போ கூட பாரு ரொம்ப ஃப்ராடு தனம் பண்ணிவிட்டு என்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ராடுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா, உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து ஏதாட்டும் வாங்கினா தான் அதுக்கு பேர் ஃப்ராடு, நான் அப்படி எதுவும் செய்யலைன்னு சொல்லும்போது இதுக்கு ஹீரோட அக்காவும் பாரு இவ்வளோ செஞ்சுட்டு உனக்கு உள்ள கொஞ்சமாட்டு பயம் இருக்கான்னு பாரு, இனி என் வாய் பேசாது என் கை தான் பேசுன்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காக எந்திக்காங்க. அவளும் எங்கே சண்டை வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறான். அந்த நடுவில் ஹீரோயின் என்னென்னா ஹீரோட அக்காவை பிடிச்சி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறா. இதை கவனிக்கிற காயாங்கும் உங்களோட சின்னவரில் என் மேலே பட்டா கூட இதுக்கு பதில் நீங்கள் வேறு விதத்தில் சொல்லணும்னு சொல்லிட்டு மிரட்டுறா. கூடவே ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், ஹீரோவை என் பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணேன், அது கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கும் உங்கள் சொந்த தம்பி நடந்த மேரேஜை ஹீரோவும் ஹீரோயினும் பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்த இஷ்டத்துக்கு இங்கே ஹீரோவோட அக்காவை திட்டி விட்டுட்டு கிளம்பி போயிருந்தா. இப்போ ஹீரோட அக்கா என்னை சண்டை போட விடலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு நைட் டியூட்டி இருக்குது போல். ஸோ டின்னருக்கு ஹீரோயினை போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வந்து ஹீரோயின்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ கரெக்டாக பெரிய கொடுத்து விட்டேன் அந்த ஹெர்பல் மெடிசன் இருக்குது. ஹீரோயினை விட்ட அம்மா அது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஹீரோட்ட சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டுட்டு நீ இதை டெய்லி நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் அந்த ஹெர்பல் மெடிசனை கொடுத்து விட்டுருந்தாங்க. ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக அதை ஆஃபீஸ்க்கு தான் கொண்டு வராங்க. ஆனால் அங்கே ஆஃபீஸில் பார்த்தோன்னா ஹீரோட அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோட பேசணும்னு சொல்லிட்டு. இப்படி காயாங்க்கு மேரேஜ் நடந்துட்டு இப்படி சண்டை வந்துச்சு, ஆனால் உன்னோட ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் ஹீரோ கையில் இருந்த அந்த ஹெர்பல் மெடிசனை இங்கே கண்டுபிடிச்சிட்டா. அம்மா இது ஏன் நீ வச்சுருக்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் தான் தந்து விட்டா, அது ஏன் உன் கையில் இருக்குது, அது ஹீரோயின் தான் டெய்லியும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவப்பட்டு போகிறா. இதை கண்டிப்பாக பெரியவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக கிராமத்துக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்ககிட்டையும் இப்படி நீங்கள் கொடுத்து விட்ட ஹெர்பல் மெடிசனை ஹீரோயின் சாப்பிடாம ஹீரோட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே ஹீரோயின் மேலே கோவப்படுறாங்க. எப்படி உங்கள் மருமக இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. தாத்தாவும் அவள் தெரியாமல் பண்ணியிருப்பா, மற்றபடி எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தா. பெரியவங்க எல்லாருமே கோவப்பட்டு போகிறாங்க. சரி அவளை இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பெரியவங்களும் சரி உங்களுக்காக நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ அது என்ன கண்டிஷன், அதனால் ஹீரோயின் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.